கவியரசு கண்ணதாசன் உலக மாந்தர் அனைவருக்கும் வழங்கியிருக்கிற வாழ்தலில் பற்றுவை வாழ்க்கையை கற்றுவை என்ற ஒற்றை வரியை நெஞ்சில் நிறுத்தி தமிழ் இலக்கிய பேரவையின் சார்பில் வழக்கறிஞர் எஸ். சௌந்தரராஜன். இலக்கிய உலகில் புதுயுகம் படைத்தவர் பாரதி. பாரதியின் அடியை அப்படியே பின்பற்றியவர் பாரதிதாசன். பாரதிதாசனுக்கு பிறகு கவிதை உலகில் கம்பீரமாக வலம் வந்தவர்தான் கண்ணதாசன். முழுக்க முழுக்க அனுபவத்தின் அடிப்படையிலே தன்னுடைய படைப்புகளை வழங்கியிருக்கிறார் கண்ணதாசன். ஓரிடத்தில் நான் ஒரு அறிவியல் மேதை கிடையாது, முழுக்க முழுக்க நான் ஒரு அனுபவ மேதை என்று மக்கள் நினைத்தால் சம்மதமே என்றார். கண்ணதாசன் ஒரு உணர்ச்சிமயமான கவிஞர். பாரதிதாசனும் உணர்ச்சிமயமான கவிஞர்தான். பாஞ்சாலி சபதத்தில்தான் பாரதியினுடைய வேகத்தை காணலாம். ஆனால் பாரதிதாசனில் ஒவ்வொரு வரியிலும் வேகத்தை பார்க்க முடியும் என்று மிக அழகாக சொல்வார் கல்கி. கண்ணதாசனை பற்றி பார்க்கும் பொழுது தன் உணர்ச்சி பாடல்களை நாம் சிந்திக்க வேண்டும். லிரிக் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். ஆங்கில இலக்கிய உலகில் இந்த லிரிக் என்ற தன் உணர்ச்சி பாடல்களை தந்தவர்கள் கீட்ஸும் ஷெல்லியும் தான். தன் உணர்ச்சி பாடல்களை நாம் இரண்டாக பிரித்து பார்க்க முடியும். ஒன்று புறசார்பு தன் உணர்ச்சி பாடல், மற்றொன்று தற்சார்பு தன் உணர்ச்சி பாடல். சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை காண சகிக்காமல் பேனா பிடித்து படைக்கக்கூடிய படைப்பு என்பது புறசார்பு தன் உணர்ச்சியின் வெளிப்பாடாக இருக்கும். பிஜு தீவில் வாழ்ந்த தமிழர்களின் நிலையை தன் பாட்டிலே காட்டியவர்தான் பாரதி. இளம் விதவையின் உணர்ச்சியை தன் பாட்டிலே கொண்டு வந்து சேர்த்தவர்தான் பாரதிதாசன். தன்னுள் நிகழ்ந்திருக்கக்கூடிய வாழ்வியல் அனுபவங்கள் தந்திருக்கக்கூடிய கசப்பு, வலி, வேதனை ஆகியவற்றை வெளிப்படுத்துவதுதான் தற்சார்பு தன் உணர்ச்சி படைப்புகள். நன்றி, வணக்கம்.